பாஸ்ட் 24 ஹவர்ஸில் யூனிஸ்வாப்போட யூனி டோக்கன் 100% கிட்ட பம்பாக இருக்குது. $7 இருந்த டோக்கனோட ப்ரைஸ் யூனிஸ்வாப் ஃபவுண்டேஷன் ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து விடுறாங்க. ரெவன்யூ ஷேரிங் மாடல் வந்து யூனிஸ்வாப்பில் வந்து கொண்டு வரதா. அதுக்கப்புறம் பயங்கரமான பம்ப் மார்க்கெட்டில் யூனி டோக்கன் $7 கிட்டத்தட்ட $13 வரைக்கும் வந்து பம்பாக இருக்குது. அந்த அளவுக்கு என்ன பெரிய சேஞ்ச் இது வந்து ரெவன்யூ ஷேரிங் அப்படிங்கிறது. யூனி டோக்கனோட ஃபியூச்சரே வந்து மாற்றமா, ஃபியூச்சரில் $100 யூனி வந்து போகுமா அப்படிங்கிற பற்றி வந்து பார்ப்போம். அண்ட் இது கூடவே வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா சூஷி ஒரு 40% மேலே பம்பாக இருக்குது. பேன்கேக் ஸ்வாப்பும் கொஞ்சம் வந்து பம்பாக இருக்குது. இது டெக்ஸ் டோக்கன்ஸ்க்கான கம்பேக் டைமா? இப்போ நம்ம டெக்ஸ் டோக்கன்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா? நீங்கள் ஆல்ரெடி யூனிஸ்வாப்போட டோக்கன் ஹோல்டராக இருந்தாலோ இல்லை யூனிஸ்வாப்பில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா இருந்தால் இந்த டைமில் வந்து வாங்கலாமா? எப்படி ஃபியூச்சர் வந்து இருக்குது அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இதோட காம்படிட்டர்ஸான சூஷியாக இருக்கட்டும், பேன்கேக் ஸ்வாப்பு, ஜூபிட்டரு, இதில் எதுவும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியும் வந்து இந்த வீடியோலேயே வந்து சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பிஎன்பிக்கு அடுத்து ஒரு டாப் பிளாக் செயினாக இருக்குது சொலோனா தான். பைக் மார்க்கெட் கேப் வைஸ் வந்து சொல்கிறேன். பட் சொலோனா இன்னும் பாப்புலராக ஆகிட்டே போயிட்டே வந்து இருக்குது. இந்த புல்ரனில் பீக் புல்ரனில் சொலோனா வந்து பிஎன்பி வந்து ரீப்ளேஸ் பண்ண வந்து சான்சஸ் வந்து இருக்குதா? அண்ட் சொலோனா பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் லைக் இந்த ஜூபிட்டரோ மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற பற்றியும் சின்னதாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ ரைட் நவ் ரைட் அவே. பம்ப் பற்றி டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ணுவோம். கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் காயினாக இருக்கட்டும், டோக்கனாக இருக்கட்டும், 2 மாடல் தாங்க இருக்குது. ஒன்று யூட்டிலிட்டி மாடல், இன்னொன்று வந்து கவர்னன்ஸ் மாடல். இதை தாண்டி அந்த ப்ராஜெக்டோட ஃபவுண்டேஷன் வந்து அவங்களோட டோக்கன் யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த யூட்டிலிட்டி மாடலுக்கு வந்து வருவோம். இப்போ ஏதாவது ஒரு பிளாக் செயின் லைக் எத்தேரியமோ இல்லை பிஎன்பியோ சொலோனா பிளாக் செயின் வந்து எடுத்துப்போம். இப்போ அந்த பிளாக் செயின் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே இருக்க ஸ்மார்ட் கான்ட்ராக்டோ இல்லை ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் வந்து A to Bலாம் வந்து பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம கேஸ் ஃபீ ஆனது வந்து பே பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த காயினுக்கு அந்த டோக்கனுக்கு வந்து யூட்டிலிட்டி வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல சப்ளை அண்ட் டிமாண்ட் வரும்போது ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷூட் ஆகும். இப்போ எத்தேரியமில் நான் நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணி கேஸ்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். ஸோ அது ஆப்வியஸாக எத்தேரியம் வேலிடேட்டர்ஸ்க்காக இருக்கட்டும், எத்தேரியம் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், அந்த சப்ளை அந்த கிரைசிஸ் வந்து வர வைக்கும். ஸோ அதனால் சப்ளை வந்து கம்மியாகி டிமாண்ட் ஷூட் அப் ஆகி நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது ப்ரைஸ் ஆனது வந்து பம்ப் ஆகும். ஓகேங்களா? இதுவும் ஒரு சைடில் நம்ம இந்த கவர்னன்ஸ் டோக்கன் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த யூனிஸ்வாப்லாம் வந்து அந்த மாதிரி தான். இதில் எந்த விதமான யூட்டிலிட்டியும் பெருசாக வந்து இல்லை. யூனிஸ்வாப் என்னது? டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் டெக்ஸ். இது வந்து இதில் ஏதாவது ஒரு அப்கிரேட், யூனிஸ்வாப்பில் ஏதாவது ஒரு அப்கிரேடோ இல்லை ஏதாவது ஒரு டிசிஷன் பாஸ் பண்ணோன்னா யூனிஸ்வாப் ஃபவுண்டேஷன் வந்து பண்ணாது. ஒரு ப்ரப்போசல்லாம் இந்த டாவில் வந்து அடையும். டாவ் அப்படிங்கிறது டீசென்ட்ரலைஸ்ட் அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லுவாங்க. இப்போ நான் யூனி டோக்கன் வச்சுருக்கேன். நான் என்னோட யூனி டோக்கன் வந்து டெலிகேட் பண்ணேன்னா நானும் ஒரு டாவ் மெம்பர் வந்து ஆகிடுவேன். ஸோ யூனிஸ்வாப்பில் ஏதாவது ஒரு ப்ரப்போசல் வந்து வருதுன்னா எல்லாருமே ஓட் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி பாஸ் ஆகும்போது யூனிஸ்வாப்போட டோக்கன் ஹோல்டர்ஸ் வந்து ஓட் பண்ணுவாங்க. ஸோ அது எவ்வளோ டோக்கன் வச்சுருக்கோன்னா அதுக்கேற்ற பவர் எனக்கு வந்து இருக்கும். மெஜாரிட்டி பாஸ் ஆகும்போது யூனிஸ்வாப்பில் அப்கிரேடேஷன் வந்து நடக்கும். ஸோ இதுதான் ஒரே ஒரு யூஸ் கேஸாக யூனிஸ்வாப்போட யூனி டோக்கனுக்கு வந்து இருந்தது. நேற்று வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் பயங்கரமாக பம்ப் ஆனது காரணம் என்னன்னா, நீங்கள் யூனிட் டோக்கன் வந்து டெலிகேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு வந்து கிடைக்கும் யூனிஸ்வாப்பில். ஏன்னா யூனிஸ்வாப் ஒரு டெக்ஸு, அதில் நிறைய இந்த லிக்விடிட்டி ஆட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ரெவன்யூ போகும். அது இல்லாமல் கொஞ்சம் ஃபீஸ் ஆனது வந்து இருக்கும்ல, யூனிஸ்வாப்போட ஃபவுண்டேஷனில் வந்து சேரும்ல, அந்த ஃபீஸ் வந்து அமாங் இந்த யூனிட் டோக்கன் ஸ்டேக் பண்ணுறவங்களுக்கு வந்து கொடுக்குறனால இது ஒரு பெரிய யூஸ் கேஸாக ஆடப் ஆனனால ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து பம்பாக இருக்குது. இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். போன வீடியோவில் நான் வந்து இப்போ ஸ்டார்க் நெட் அளவுக்கு, பிஎன்பி அளவுக்கு, மேட்டிக் அளவுக்கு இந்த ஆப்டிமிசமும் ஆர்பிட்ரியமோட டோக்கனும் பம்பாக சான்சஸ் கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தேன். காரணம் என்னன்னா இதே தான். ஏன்னா அது வெறும் ஒரு கவர்னன்ஸ் டோக்கனாக தான் இருக்கே தவிர கேஸுக்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் அந்த பிளாக் செயினில் யூட்டிலைஸ் பண்ணப்படலை. ஸோ அதனால் யூஸ் கேஸ் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து ஒரு சப்ளை ஷார்ட்டேஜ் வந்து பம்ப் பண்ணது வந்து நடக்கும். இப்போ நம்ம யூனிஸ்வாப்போட கேஸ் வந்து எடுத்துப்போம். போன புல்ரனில் வந்து பார்த்தீங்கன்னா $42 வரைக்கும் போச்சு. இப்போ $12 சம்திங்கில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா போன புல்ரனில் டாப்பில் $22 பில்லியன் வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $9.5 பில்லியன் இருக்குது. சப்போஸ் அதே மார்க்கெட் கேப் இப்போ போனால் கூட $27 தான் ஆகும். ஏன்னா நிறையா சப்ளை வந்து அன்லாக் ஆகி கிட்டத்தட்ட மேக்ஸிமம் சப்ளையே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டோக்கன் வந்து ரீச் ஆயிருச்சு. ஸ்டில் இப்போ $100 யூனிட் டோக்கன் வந்து போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாட்டி டீசென்ட்ரலைஸ்டு மோகம் வந்து இருந்தது. இந்த வாட்டியும் இந்த கிரிப்டோவே ஆல் அபவுட் டீசென்ட்ரலைசேஷன் தான். ஸோ டெக்ஸ்க்கான இன்னும் அதிகமான அவேர்னஸ் வந்து போய் சேருது. நிறைய பேர் டெக்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து ஒரு 100 மில்லியன்லாம் போகுமா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி இல்லை. பட் மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு $50 $60 வந்து ஈஸியாக போக
சான்சஸ் இருக்குது. 100 மில்லியன்லாம் வந்து போகணும்னா மார்க்கெட் கேப் மேபி கிரிப்டோ மார்க்கெட் கேப் ஒரு 6-7 ட்ரில்லியனோ ஒரு 5 ட்ரில்லியன்லாம் சர்பாஸ் பண்ணி போச்சுட்டானா மேபி ஈஸியாக யூனிட் டோக்கன் வந்து ஒரு $100 வந்து போக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னோட கம்ப்ளீட்டான ஒப்பீனியனுங்க. இது ரொம்ப பெரிய யூஸ் கேஸ் தான் ஆப்வியஸாக. ஸோ மேபி இது ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம இதோட காம்படிட்டர்ஸ்க்கு வந்து போவோம். டாப் டெக்ஸஸ் எதெல்லாம் அண்ட் அதோட வால்யூம் எவ்வளோ, யூனிஸ்வாப்போட டாமினன்ஸ் எந்த அளவு இருக்குன்னு வந்து பார்ப்போம். யூனிஸ்வாப் இந்த பாஸ்ட் 24 ஹவர்ஸில் அதில் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 பில்லியனாக வந்து இருந்தது. அதை தொடர்ந்து பேன்கேக் ஸ்வாப் அதில் பாதி கிட்டத்தட்ட ஒரு 600 மில்லியனாக வந்து இருக்குது. அதை தொடர்ந்து நிறைய இது ஃபஸ்ட்டு யூனிஸ்வாப் எத்தீரியமில் வந்து லேட்டரான் எல்லா செயின்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆல் டுகெதர் வால்யூம் தான் இது வந்து ஓகேங்களா. பாஸ்ட் 7 டேஸில் ஸோ செகண்ட் நெக் டு நெக் காம்படிட்டராக இருக்கிறது டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேன்கேக் ஸ்வாப் தான். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறதா சொல்லியிருந்தேன். சொலோனா வந்து பிஎன்பி வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் என்ன கேட்டால் மேபி அதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்றதான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இப்போது சொலோனா வந்து ரொம்ப ரீட்டைலர் ஃப்ரெண்ட்லி. கேஸ் ஃபீலாம் மைக்ரோ டிரான்சாக்ஷன் கேஸ் ஃபீ வந்து இருக்கும், ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். பட் சென்ட்ரலைஸ்டாக இருக்குது, ஹால்ட் ஆகுது, இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது. பட் மார்க்கெட் ரொம்ப இம்மெச்சூர். எது நிறைய பேரால் யூஸ் பண்ண முடியுதோ, அக்சசபிளாக இருக்கோ அது நிறைய பேர் யூஸ் பண்ண வந்து பார்ப்பாங்க. சொலோனா இப்போ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பாப்புலர் ஆகிடுச்சு. நிறைய பேர் சொலோனாவில் இருக்க மீம்லலாம் பயங்கர ரிச் வந்து ஆனாங்க. போன புல்ரன் விட இப்போ பயங்கரமான பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிருக்கு. இந்த இடத்துல சொலோனா $1000 போகுமா அப்படிங்கிற டிபேட் இல்லை. எனக்கும் அதில் பெருசாக ஐடியா வந்து இல்லை. நெக்ஸ்ட்டு எத்தேரியம்க்கு அடுத்து க்ளோஸ் காம்படிட்டராக சொலோனா வந்து இருக்கும் அப்படிங்கிறது. பட் பிஎன்பி இப்போ சிஜி வந்து ஸ்டெப் டவுன் ஆகிட்டாரு. பிஎன்பி வந்து சேச்சுரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனும் கூட. ஸோ அதனால் மேபி அட் சம் பாயிண்ட் புல்ரனில் கூட சொலோனா வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் பிஎன்பி. இது ஏன் நான் மெயினாக இந்த டாபிக் வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு வரேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டாப் டெக்ஸஸ் பை இந்த காயின் கேக்கோவில் இருக்க டேட்டா வச்சு வந்து பார்க்கும்போது செகண்ட் வந்து இருக்குது ஆப்வியஸாக பேன்கேக் ஸ்வாப் தான். பேன்கேக் ஸ்வாப்போட இப்போதைக்கு இருக்க மார்க்கெட் கேப் மேபி பேன்கேக் ஸ்வாப்பில் கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவுமே ஒரு நல்ல ஒரு எக்கோசிஸ்டம் காயின் தான். பிஎன்பி அண்ட் ஜிகே சிங் நிறைய செயின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பேன்கேக் ஸ்வாப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து வாங்கி வைக்க ஹோல்ட் பண்ண தான் வந்து பார்ப்பேன். பட் அதுக்கு நெக்ஸ்ட்டு நான் மேஜராக கன்சிடர் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஜூபிட்டர் தான். அதுவும் இந்த ப்ரைஸ் லெவலில் நான் ரொம்ப ஜூபிட்டர் வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா இப்போ சொலோனா வந்து மேபி பிஎன்பி வந்து ஃப்ளிப் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜூபிட்டரோட ப்ரைஸ் வந்து ஏன்னா ஜூபிட்டர் தான் சொலோனாவில் இருக்கக்கூடிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய டாப் டெக்ஸு. அண்ட் ஜூபிட்டரோட ஜூப் டோக்கனுக்கான லிக்விடிட்டியும் அதிகம். ஸோ அதனால் நிறைய வேல்ஸ் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா லிக்விடிட்டி மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கனால பை அண்ட் செல் பண்ணும்போது பெரிய ப்ராப்ளம் ஆனது வந்து இருக்காது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4th வந்து இருக்குது. இவங்க வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பேன்கேக் ஸ்வாப் அளவுக்கு இதில் இருக்க வால்யூம். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. பட் ஆல்மோஸ்ட் ஒரு டீசெண்டான ஒரு வால்யூம் தான், கரெக்டானது தான் வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இதில் வந்து பாருங்களேன், வெறும் ஜூபிட்டர் வந்து இயங்குறது வெறும் சொலோனாவில் மட்டும்தான். மற்ற பிளாக் செயின் சப்போர்ட் பெருசாக அவங்களதில் வந்து கிடையாது. அண்ட் ஆல்சோ மந்த்லி விசிட் ஆல்மோஸ்ட் யூனிஸ்வாப் அளவுக்கு இப்போ வந்து இருக்குது. மேபி அதிகமாகவே வந்து இருக்குது. பேன்கேக் ஸ்வாப்பை விட இது ஜூபிட்டர் தான் வந்து அதிகமாக வந்து வச்சுருக்காங்க. சரி, ஜூபிட்டர் கதைக்கு வந்து வருவோம். ஜூபிட்டர் ஹேட்ராப்பாக வந்து கொடுத்தாங்க, கம்யூனிட்டியும் ஹாப்பி. இப்போ மார்க்கெட் கேப் வந்து 700 மில்லியனில் இருக்குது. பட் எஃப்டிவி வந்து 5 பில்லியனில் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, புல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எஃப்டிவி வந்து ஒரு வெறும் மீம் தான். அண்ட் 50 சென்ட்ஸில் இப்போதைக்கு டீசென்ட் அப்படின்றதான் வந்து சொல்லும். பையிங் அப்படிங்கிறது ஒரு 50 சென்ட்ஸ் கீழெல்லாம் இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அக்யூமுலேட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி மிஞ்சி போனால் ஒரு 7 பில்லியன்லாம் வந்து போச்சுடானா இந்த இடத்துலன்னு 10x வந்து ஆகும். விச் இஸ் வெரி ஈஸிலி அட்டைனபிள் தான் வந்து சொல்ல. மேபி ஜூபிட்டர் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலமா ஜூபிட்டர் அப்புறமா சொலோனா மேபி சொலோனாவோட இதெல்லாம் வந்து பம்ப் ஆச்சுடானா ஜூபிட்டர் என்னோட மேஜர் பிக்காக வந்து இருக்குது. அண்ட் அண்டர் வேல்யூட் பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சொரோஸ் பற்றியும் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். சொரோஸும் இந்த ப்ரைஸ் லெவல்ஸில் வந்து வாங்குங்க. ஏன்னா 1 இயருக்கு அன்லாக் வந்து இல்லை. இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதெல்லாம் என்னோட ஒப்பீனியன் தான், நான் பண்ணுறது தான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு சூஷியும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரெட்டு. பட் சூஷி பற்றி நான் இன்னும் ரீஅனலைஸ் பண்ணணும். மெயினாக ஜூபிட்டர் நான் பேன்கேக் ஸ்வாப் விட ஜூபிட்டர் கொஞ்சம் அதிகமாக கன்சிடர் பண்ணுற காரணம் என்னென்னா லிக்விடிட்டி நல்லா இருக்குது. அண்ட் புது டோக்கன் எப்போவுமே மார்க்கெட் வந்து புது ஸ்டஃப்ஸுக்கு தான் முக்கியத்துவம் வந்து கொடுக்கும். புது இது வந்து நல்லாவே வந்து பம்ப் ஆகும் பழசை விட. ஸோ அதனால் ஆல்ரெடி பேக் ஹோல்டர்ஸ்லாம் இருப்பாங்க பேன்கேக் ஷாப்பில். $20 $15 $30 வாங்கினவங்களாம். ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் பம்ப் ஆகும்போது டம்ப் பண்ணுவாங்க. பட் ஜூபிட்டரில் அப்படி இல்லை, இப்போ தான் வந்துருக்குது. அண்ட் சொல்லனால ஒரு மீம் இதுவும் இருக்குது வெண்ணுன்னு, அதுவுமே வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸை மேபி சொல்கிறேன்.
இந்த வீடியோ ஹோப் உங்களுக்கு சம்வே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வென்னும் வந்து ஹேட்ராப்பாக கொடுத்துருந்தாங்க. என்கிட்ட ஒரு $50-100 இருக்குது. மேபி கொஞ்சம் டம்ப் ஆச்சுன்னா நல்லா வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்க்குறேன். கைஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். நீங்கள் இது வரைக்கும் என்ன ட்விட்டரில் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ வந்து இருக்குறானா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அங்கே ரெகுலரான அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டே வந்திருப்பேன். ஏதாவது நான் வாங்கினானாலும் சரி, இல்லை ஏதாவது காயினோட அப்டேட்லாம் வந்தால் சொல்வேன். தேங்க்ஸ்.